ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். பைன் ஃபாரஸ்ட் இது ஃபுல்லாகவே இந்த பைன் ஃபாரஸ்ட்டு செமையாக இருந்தது. இந்த வியூ இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டும் இருந்தது, ஊசிமுனை காடுகள்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் கார்லேயே தான் ட்ராவல் பண்ணோம், ஏன்னா மதுரைக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக. இப்படி தாங்க நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். வர்ற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் ஆனால் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரிலாம் நிற்க முடியல, ஏன்னா டைம் 1 o'clock மேலே ஆயிடுச்சு. மதுரை ரீச் பண்ணோம், ஹில்ஸ் இறங்கி டைம் லேட் ஆயிருன்றதுனால நாங்கள் ட்ராவலில் தான் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டே வந்தோம். நல்லா இருந்தது பிளேஸு. ஆமாம், நம்ம இங்கிட்டு வரணும், நம்ம இப்படியே பார்த்துட்டு போகிறோம். நம்ம நேரம் பார்க்காத பிளேஸ் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். பைன் ஃபாரஸ்ட், நீடில் ராக் வியூ பாயிண்ட், ஊசிமுனை காட்சியா? ஆமா, இங்க இருந்து பார்த்தா ஊசி ஊசியா தெரியுமா? ஊசியிலே காட்டுங்க. எங்கேயாவது வந்துருக்கலாம், இங்கே கூட தான் இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ் தான் ஜீனி வரும். அந்த ரோடே ரொம்ப நேரம் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஃபுல்லாக நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 kilometers மேலேயே தான் அந்த பைன் ஃபாரஸ்ட் ரோடு செம்மையாக இருந்தது. ஏன்னா நம்ம பைன் ஃபாரஸ்ட்டுன்னு கொடைக்கானல்லாம் உள்ளக்கே போய் ஃபோட்டோ எடுப்போம். ரோட்டில் அந்தளவு எனக்கு தெரியுமான்றது ஞாபகம் இல்லை, மறந்துருச்சு. போனால் தான் எனக்கு தெரியும் பைன் ஃபாரஸ்ட்டு. ஆனால் இது ரோட்லேயே வியூ நல்லா இருந்துச்சு. ரோட் வியூவும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நடுவில் சென்டராக வரும்போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனிவருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வயநாட்டிலேருந்து ஊட்டி வழியாக வந்தோம் மதுரைக்கு. ஆக்சுவலி அந்த ரூட்டு எடுத்து காமிச்சது தான் இந்த ஷூட்டிங் பிளேசஸ்ஸு இதெல்லாம் நிறையா இருந்தது. பைக்காரா ஃபால்ஸு, வியூ பாயிண்ட், இதெல்லாம் போட்டிங்லாம் இருந்தது. கூலிங் இருக்குல்ல, இல்லை இல்லை அதில் அப்படியே இந்த அந்த துணிக்கு ஃபேன் பறக்காதா? அது விழுந்தாலும் பார்த்துக்குறோம். ஆள் தூங்கல, அவ தூங்கி தூங்கி பார்க்க மாட்டேன்ட்டா. அது நார்மலாக ஸ்மூத்தாக போகிற ரோட்லாம் அமைதியாக இருந்துச்சு ஜி. இது வளைஞ்சு நினைச்சு போகுதா, விழுந்து விழுந்து போகுது. இந்த இடத்துல வரையில கூலிங்கா இருக்கு ஜி, நல்லா. அவங்க என்ஜாய் பண்றேங்க ஜி, தூங்காம. நீங்கள் ஒரு வேளை பிளான் பண்ணிங்கன்னா இந்த பிளேசஸ்லாம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். பாண்டு மாதிரி தெரியல, பெரிய பசங்க மாதிரிலாம் இருக்கு. சரி, தெரியாமல் சொல்லு. 2 பேர் காரில் விளையாண்டு வராங்க. என்னை விட்டாலும் நான் இப்படித்தான் வெளியில் பார்த்துட்டு வருவேன், என்னால் வர முடிஞ்சிச்சுன்னா. செமையாக இருக்குல்ல இது, இறக்கத்தை பாரு, செம்ம ஹைட். இது இந்த பாரு, வாண்டி தானே. கர்நாடகாவா? ஏ, நாங்கள் கூடலூர் தாண்டி ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம். கர்நாடகான்ற இவன் அதுக்கு மேலே பார்த்துட்டு தெரியாமல் சொல்லிட்டேன். பார்த்து 2 நாட்டுக்காரங்க. பாவம், அவங்களுக்கு காஞ்ச தேசத்துல இருந்து குளிருக்கு வந்திருப்பேன் போல. ஊட்டி நல்லா இருக்கும். இது ஒரு பயிர் வாங்கிட்டா. இந்த ஸ்டார் எதுக்காக போடுறீங்கன்னு தெரியல.
ஆமா இவ்வளோ நாங்க சூப்பரான இடத்துல எல்லாம் நிப்பாட்டி வச்சிருந்தோம் அங்க நல்லா தூங்கிட்டு பின்னாடி ரொம்ப வேர்க்குது அன்கம்ஃபர்டபுள்லே நான் தூங்கிடுறேன் வேற வழி இல்லாம கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நான் வாட்டில் இருக்கிறது அப்போ பஸ்ஸில் போகும்போது தூங்கிடுவியா? பஸ்ல நான் போனதே இல்லை கண்ணு அந்த தெரியல. சைடு பாக்காதடா வாந்தி எடுத்துட போற கீழே அப்படியே மலை தாண்டா தெரியுது ஆ ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம் இது இருக்காதுதான் அந்த மலையா இருக்கும் இல்லைன்னா அங்கிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கும் இது செமையா இருக்கு கீழே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் இதை பார்க்காதுன்னு சொல்லிட்டு பாடுறா வேணா வாந்தி எடுக்க மட்டும் வந்தா இங்க பாரு தானே நான் அடிக்க போடுவேன். சான்ஸ் கிடைக்கும் போது அவனை என்ன தூக்கி வாட போட என்ன போட்டு தள்ளிட வேண்டியதுதான் ரைட் சைடு பாருங்கடா பில்டிங்கா இருக்கு அப்படியே அங்க இருந்து கொஞ்சம் டர்ன் பண்ணி பாரு கீழே இருந்தா வாமா நீ எட்டி பாருமா இந்த பெரிய குளம் தெரியுதா? கள்ளக்குறிச்சி. ஊட்டிக்கு எங்க பெரிய குளம் வந்துச்சு ஓ நம்ம வந்து எப்பவுமே பார்க்கறதுனால அங்கே ரெண்டு கொடைக்கானல்ல இருந்து சொன்னா கூட பரவாயில்ல. ஊட்டில இருந்து பெரிய குளம் தெரியும். இப்போ உரைக்கலையே உரைக்கல என்ன உரைக்கல வெயில் தான் ஏசிக்குள்ள உட்காந்துட்டு வெயில் வரைக்கும் ஜி ஏசி போட்டிருந்தாலும் நல்ல வெயிலா இருந்தா உள்ளக்கு செமையா வைக்கையே தள்ளும்